உண்டோ? புவியும் வானம் அழுததுவே. பெண் அவளின் நிலை கண்டு இந்த பூமியிலே எத்தனை பெண் உயிருடன் உண்டு. பாவையாக பிறப்பதுவே பாவம் என நினைத்தாரே, இந்த பூவைக்காக பரிந்துரைக்க நீர்தான் இங்கே மலர்ந்தீரே. பாலைவனம் என்பத்தினால் மண்ணில் ஈரமில்லை, அங்கு பிறந்த மாந்தர் மனதினிலும் ஈவருக்கும் இல்லையே. நன்றி மூட்டை சுமந்தவளாய் நானும் அங்கு வந்திடுவேன், நின்று சலாம் சொன்னவளாய் மனம் கலங்கி உருகிடுவேன். நன்றாயாமும் வாழ்ந்திடவே நல்வழி அமைத்த மாநபியே, நல் மன்றாட்டம் மறுமையிலும் தந்திடுவீர் நீர் எமக்கே. பூமானை புகழ்வதால் புகழ் பெறுவதும் என் கவியே, அன்றி புகழ் ஒன்றும் இல்லை என் கவியாலே ஏந்தலுக்கு. பேரிலேயே பெருந்தலைவா பெருமானின் பொருட்டாலே, வேண்டிடுவேன் வேண்டுதல்கள் ஏற்றிடுவாய் ரஹ்மானே. ஏழை மிஸ்கின் துவாக்கள் ஏற்றுக்கொள் யா ரஹ்மானே, ஏழை எம் பிழைகள் எல்லாம் பொறுத்திடு யா ரஹ்மானே. நூர் முஹம்மது எனும் பேரொளி பொருட்டாலே, நூர்திடா குர்ஆனுல் மறை பொருட்டாலே. நாளைய மஹ்ஷரின் வேதனை வேளையில் வம்மை தன்னல் எம்மை அணுகாது காப்பாயே. பங்கமே தணுகாது பகிரங்கம் காத்திடுவாய், அந்தரங்கம் சீர் செய்து அதன் மீது அமைந்திடுவாய். ஆமீன் கூறுகிறோம் ரப்புல் ஆலமீன் ஏற்றிடுவாய், நீ உகந்த நபி மீது ஸலவாத்தை சொல்லிடுவாய். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம் சமுதாயம் அன்றும் இன்றும் அன்றும் இன்றும் நம் சமுதாயத்தின் நிலை கலந்துரையாடும் கண்மணிகள் தைக்கா உபைதுல்லா அவர்களின் மகளார் ஃபாத்திமா இஃபாதா, சயீத் அஹ்மத் அவர்களின் மகளார் சஃபீரா, WZA காமில் அவர்களின் மகளார் வாவோ ஆமினா ஆஃப்ரீன், தாஜுத்தீன் அவர்களுடைய மகளார் தஸ்ஃபீஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் தோழிகளே. வலைக்கும் அஸ்ஸலாம் தோழி, வா வந்து உட்காரு. ஆமா, ஏதேனும் விசேஷமா களிப்பு தந்தீர்களே? ஆம், யார் இல்லை என்றால் இந்த வானம், பூமி, கடல், மலை, காற்று, ஏன் இந்த அகிலமே இல்லையோ? அந்த முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த புனித மீலாது விழாவில் கலந்து பேசதான் உன்னை அழைத்தோமா. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நிகழ்வுக்கு தான் வந்துள்ளோம். ஆமா, இப்போலாம் நாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கூடி கலந்து பேசுறது குதிரை கொம்பாச்சு. சரிதாம்மா, முன்னெல்லாம் நம்மாமார்கள் கம்மாமார்கள்லாம் மார்க்க விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் எங்கம்மா டைம் இருக்கு? இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமாக வீடுகள் எல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டோங்க. ஒரே வீட்டில் இருந்தாலும் யாருடைய முகத்தையும் யாரும் சரியாக பார்க்கறது கூட இல்லை. அப்பா லேப்டாப்பிலும் அம்மா வாட்ஸ்அப்பிலும் பிள்ளைங்க டேப்ல கேம்ஸ் தான் குறியாக இருக்கிறாங்க. கருத்துள்ள கசீடாக்கள் பாடி மழலைகளை தாளாட்ட கூட நேரமில்லாமல் ஐபேடில் பாபா பிளாக் ஷிப் போட்டுவிட்டு ஃப்ரீயாக ஆகிறாங்க. இதெல்லாம் மார்க்க விஷயங்கள் சமுதாயம் செய்திகளையும் பேச எங்க நேரம்? சமுதாயத்தை குறித்து கவலை கொள்ளாதவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்பது நபிமொழி. ஆனால் நாம் அதை பற்றி எல்லாம் எந்த கவலைப்படாம உலகமே கதி என்று ரொம்ப சுயநலமா ஆகிட்டோமா. முன்னெல்லாம் ஒரு முஸ்லிமை சந்தித்தால் எவ்வளவு சந்தோஷமா புன்னகையோடு சலாம் சொல்வோம். நம் கண்மணி நபி நாயகம் சொல்றாங்க, அஃப்சு சலாமத் தஸ்லமு. அதாவது நீங்கள் சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள், அதனால் ஈடேற்றம் அடைவீர்கள் என்று. ஆனால் இப்போ எங்கே சலாம் சொல்லிடுவானோ, நம்மக்கிட்ட ஏதோ கைமாற்றி கேட்டுவோம் என்று பயந்து மொபைலை முறைச்சிக்கிட்டு கண்டு கொள்ளாமல் போகிறோம். இது உண்மையிலில் வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா என்று தெரியவில்லை. ஆமாம்மா, ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். நம் தலைவரான கண்மணி நாயகத்தின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி நம்ம மாதாக்களான பெண்மணிகள் எப்படி ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம், எந்த பக்கம் செல்கிறோம் என்பது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஹயாஉ மினல் ஈமான், வெக்கம் ஈமானில் நின்றுமுள்ளது. இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். யாருக்காகவோ சொல்லப்பட்டதாக நம் சமுதாயம் நினைத்து கொண்டிருக்கிறது.
நமது கண்மணி நாயகத்தின் கல்புக்கனியான அன்னை ஃபாத்திமா நாயகி வெளியில் செல்லும்போது கிழவியான தோட்டத்தில் செல்வார்களாம். தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு கூட அவர்கள் அடையாளம் தெரியாது. ஏன் கண்ணீரைந்த கணவரான அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட அடையாளம் தெரியாதாம். சுபஹான் அல்லாஹ். இன்று நிலையை பாற்றி நினைத்தாலே நெஞ்சம் நடுங்கிறது. வெக்கமா, அது எந்த கடையில் விற்கிறது என்று கேட்கும் பரிதாபம் நிலை. இதற்கு முக்கிய காரணம் மார்க்க கல்வி மக்களிடத்தில் குறைந்து போய் விட்டதால் தான். ரொம்ப கரெக்ட். முன்னெல்லாம் பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைங்களை நேத்தோடு எழுப்பி சுபு தொலை வைத்து பின்னால் குரான் மதரசாவுக்கும் மார்க்க வகுப்புக்கும் அனுப்பி வச்சாங்க. ஆனால் இப்போ முழித்த கண்ணோட தொழுவோ ஓதுவோ நேரம் இல்லாமல் ஸ்கூல் பஸ்க்கு ஓடத்தான்மா நேரம் சரியா இருக்கிறது. நிறைய இடத்தில் தீனி மதரசா நடந்தாலும் சில பெற்றோர்கள் பிள்ளைங்களை அதுக்கு நேரம் ஒதுங்கி அனுப்புகிறாங்க. இன்று கம்ப்யூட்டர் உலகம். பெண்கள் சாதிக்கிறார்கள், சாதிக்கிட்டும் வேணாம் என்று சொல்லவில்லை. இஸ்லாமிய வட்டத்திற்கு இருந்து சாதித்தால் நாளை சமுதாயம் நம்மை பாராட்டும். சஹாபியத்தான பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களை பின்பற்றி வாழ்ந்த பெண் வலிமார்கள் ராபியத்துல் பஷரியா, நஃபீசத்துல் மிஸ்ரியா போன்றவர்கள் இனிய மாதர்சிகள். இவர்கள் எல்லாம் பற்றி நம் நாவால் புகழ்ந்து பேசுகிறோம். அவர்களின் பட்னிதனமான பற்றற்ற ஈகை குணமான வாழ்வை நினைத்து உள்ளங்கள் சந்தோஷமா இருப்பது. ஆனால் இன்று நமக்கு மிகவும் பாதுகாப்பு அளிக்கின்ற ஹிஜாபின் மீது கூட நமக்கு ஏதோ கோபம். அதனால்தான் இன்றைய காலத்தில் ஃபர்தாவுக்கே ஃபர்தா போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அடுத்து இன்று ஆண்டி முதல் அரசன் வரை, சிறுவர் முதல் வயது முறிந்த பெரியோர் வரை எல்லோர்களிடம் இருப்பது செல்போன், இன்டர்நெட். இதுதான் நாம் பாராட்ட வேண்டிய பணிக்கையின் பயன்படுவர்களும் உண்டு. அழிவு பாதைக்கு பாலம் பொருள்களும் அனந்தம். ஆம், செல்போனால் பிஞ்சில் பழுது பழம் குளியல் தங்காது என்பது போல் சிறுவர் சிறுமியர் கூட இதனால் சீரழிவை சந்திப்பது ஒரு புறம். பெரியவர்கள் கூட தடம் புரள்வது மறுபுறம். பாமரர்கள் மட்டும் இல்லை, படித்த பட்டதாரிகள் அதைவிட பரிதாபம். மார்க்கம் தெரிந்தவர்கள் கூட செல்போனால் சீரழிவை சந்திக்கிறார்கள். இன்றைய சமுதாயம் நம்முடைய சொந்த ஐடென்டிட்டியை இழந்துவிட்டு அந்நிய கலாச்சாரத்தில் மோகம் கொண்டு அலைகிறது. மன் தஷபஹ பிகௌமி ஃபஹுவ மின்ஹும். யார் அந்நிய கலாச்சார சேட்டை பின்பற்றுவார்களோ அவர்கள் அந்த இனத்தை சார்ந்தவரே எந்த நபியர்கள் எச்சரிக்கிறார்கள். இதை போன்ற விஷயங்களும் ஆண்களும் அவர்களை விட பெண்களும் மிகவும் பேணிக்கே இருப்பது அவசியம். ஏனிலும் நமது உயிரின் மேலான உத்தம நபி அவர்கள் மெராஜ் சென்ற போது பெண்களை தான் அதிகம் நரகில் கண்டேன் என்று கூறினார்களே. அஸ்தக்ஃபிருல்லா. நாம் அதிகம் பிள்ளை பொறுப்பு தேட வேண்டும். அந்த நரக பெண்கள் இந்த சமுதாய பெண்களாக இருக்கக்கூடாது என்று துஆ கேட்க வேண்டும். அன்றைய பெண்களை ஷைத்தானால் வழி கெடுக்க முடியவில்லையே. ஏன்? அவர்களின் உள்ளத்தில் இருந்த அச்சம், யானம், தியானம், மறையில் கண்ட இன்பம், ரசூலின் மீது கொண்ட நேசம். ஆனால் இன்றைய பெண்கள் விட்டில் பூச்சியை போல் ஷைத்தான் வலையை தனகவே விழுந்து விட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு வெக்கம் தான் ஆடையும் அணிகரணும். வெக்கம் இல்லைனால் நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள் என்பது நபிமொழி. வெட்கத்தின் சீரம் ஃபாத்திமா நாயகி தான் சொர்க்கத்தின் தலைவியாகும். அவர்களின் கொடியின் கீழ் சுவனத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமா? இத்தகுல்லா. அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள். ஒனஹன் நப்ச அனில் ஹவா. நப்சு கூறும் கெடுதிகளை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். பலா முசிபத்துகளை விட்டும் தருமத்தை அள்ளி கொடுங்கள். போய் புறம் கோல் பொறாமை சிகரு போன்ற பாதக செயலில் விட்டு நீங்கியவர்களாக ஆகுங்கள். மரணம் நம்மை முத்தம் விட முன்னால் நாம் அதை வரவேற்க வேண்டும். எப்படி? இறை அச்சம், இறை தூதரின் மேல் இலட்ச அன்பு, அவர்கள் மீது அள்ளி சொரியும் செலவாத்து. இறைமறையில் இன்பம் காணல் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்து முறையில் படி வாழ்வது. இவைகளை நமது வாழ்வில் கொண்டு வந்தால் சொர்க்கம் நிச்சயம். இதையெல்லாம் மறுத்து வாழ்ந்தால் இப்லீஸின் கொடியின் கீழ் நரகம் நிச்சயம். அஊது பில்லாஹி மின்ஹா. இறைவன் நம்மளை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களை கண்மணியான கதீஜா நாயகியோடும் பண்பரசி ஃபாத்திமா நாயகியோடும் அன்பைஷ ஐஷர் அல்லாஹன்ஹாவோடும் நன்மக்கள் மாடு சீரன் மணிக்களோடும் சூன சோலையில் நாங்கள் உலா வரவும். கலைஞன் இருக்கும் கபரில் கண்மணி நபி முகம் பார்த்தால் மகிழ்ச்சி பெறுவோம்.
அனல் அடிக்கும் மஹ்ஷரில் மன்னல் நபியின் லிவாவுல் ஹம்து கொடியின் நிழலில் தஞ்சம் அடையவும். மஹ்மூத் நபியின் மஹ்தான ஷஃபாத்துல் குப்ராவில் இடம்பெறவும். படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாவின் அளப்பரிய லிக்காவையும் அண்ணல் நபியின் அழகிய காட்சிகளும் பெறுவதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.